உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கேஜெட் ஒர்க் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன ப்ராப்ளம் கழட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த கேஜெட்டில் இன்புல்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஸ்க்ரூலாம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இதில் இருக்க ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் ஆன் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகும். அதை இன்க்ரீஸ் பண்ண லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த ஹாய்ன்ற மெசேஜ் மட்டும் தான் வருது. உடனே ஆஃப் ஆகிடுது. சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். ஆன் பண்ணிங்கன்னா ஆயின் மெசேஜ் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ சார்ஜ் பிடிங்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கும்போது மட்டும் தான் பாடுது. சார்ஜ் பிடிக்கிட்ட உடனே ஆஃப் ஆகிடுது. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேட்டரி தான் ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் 1 ஆம்ப் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா PM8403 ஐசி யூஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணாலே இந்த ஃபால்ட் ரெடி ஆகிடும். இந்த PM8403 5 வோல்ட் சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இதை வச்சு தான் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இன்ச்சுக்கு இந்த போர்டே போதுமானது. இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேக்கும் இது 5 வோல்ட் தான் ஒர்க் ஆகுது. இந்த பவர் ஆம்புக்கு 5 வோல்ட் தான் தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 4 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 வோல்ட்லேயும் இது ரன் ஆகும். இப்போ நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் நியூ பேட்டரி வாங்கி வச்சுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா சான்கா பிராண்டோடது 4 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் பேட்டரி. இதுதான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா பவரும் பக்காவாக ஆன் ஆகுது. பாட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அதனால் நீங்கள் இந்த கேஜெட்லாம் தூக்கி போடாதீங்க. பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாலே இது சரியாயிடும். பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.